வணக்கம் தோழர்களே. வாழைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உரம் வச்சுட்டு இருந்தோம், உரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். முன்னாள் பதிவுகளில் போட்டிருந்தோம். இப்போ உரம் வச்சு தண்ணிலாம் ஊற்றி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த இருக்குது வாழைக்கு அடிப்பகுதியில் இந்த குழியில் தான் நம்ம உரத்தை போட்டு தண்ணி ஊற்றிருப்போம். உரம்லாம் கரைஞ்சிட்டு நல்லாவே ஈரப்பதமாகவே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாழையோட வேர் இருக்குது பாருங்கள். இது வாழையோட வேர். இப்போ நம்ம குழி எடுக்கும்போது லைட்டாக வெட்டுப்பட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாதனால. இனிமேல் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழியை வந்து உரம் போட்டு 2 வாட்டி தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு இந்த குழியை இப்போ இதில் பாருங்கள், அந்த அடிப்பகுதியில் உள்ள குழியை இந்த மேல் மண்ணை வச்சு அப்படியே மூடியிருக்கேன். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்படி மூடிக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை தான் காலையிலேருந்து போயிட்டுருக்கு. இப்போ இதை மூடிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்துக்கு அப்புறம் இது மேலே மண் விழுந்தோடனே இந்த வேர்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இதுக்கு இங்கே வந்து புது வேர்கள் பூக்க ஆரம்பிக்கும். வெள்ளை கலரில் பூக்க ஆரம்பிக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கேன். பூத்து இந்த மண்ணில் பிடிச்சி வேறு வளர்ச்சி அதிகமாகி வாழை வந்து நல்லா பச்சை கொடுத்து நல்லா வளரும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழை விவசாயம் எப்படி நடக்கு, எப்படி வந்து வாழை வந்து கொலை தள்ளுது, எப்படி வளருது எல்லாமே நான் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.